ஹாய்ங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியை பற்றி தான் அந்த வீடியோ. யாராவது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 50 டேஸ் முன்னாடி என்னோடய வெயிட் வந்து 80 kg இருந்தேன். சரிங்களா? இப்போ நான் வந்து செக் பண்ணும்போது 68 இருக்கேன். சரிங்களா? ஸோ நான் என்ன பெருசாக பண்ணேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பெருசாலாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணேன். அதை உங்களுக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் பண்ணது வந்து சுகரை கம்ப்ளீட்டாக கட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் ஸ்வீட் எடுக்கிறதில்ல, டீ காஃபிலையுமே வந்து சுகர் போடுறதில்ல, டீ காஃபியும் நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் டீ காஃபி குடிக்கிறவங்களா இருந்தான்னா சுகர் போடாமல் காஃபி எடுத்துக்கோங்க. ஸோ பெட்டராக இருக்கும். ரெண்டாவது மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நைட் டின்னர் வந்து 6:30 to 7. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து சாப்பிட்றது கிடையாது. அந்த டைமில் சாப்பிட்ருவேன். ஏதாவது ஒரு என்ன கிடைச்சாலும் சரி, சூப் கிடைச்சாலும் சரி, இல்லை ஒரு பயிர் வச்சு சாப்பிட்ருவேன். நான் 2 சப்பாத்தி ரொம்ப சிம்பிளாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து ஒரு வாக்கிங் சிம்பிளாக போயிட்டு வந்துடுவேன். மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 9 o'clock வந்து கம்பல்சரியாக எக் இருக்கும். ஒரு 3 எக்கும், ஸோ 2 எக் ஒயிட்டும் சாப்பிடுவேன். அதோட அடுத்த சேர்த்து பார்த்தீங்கன்னா பயிரோ இல்லை ஏதாவது சப்பாத்தி இருந்தாலும் சரி, இல்லை ஓட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்குவேன். ஸோ நான் சாப்பிடும்போதே மைண்ட் சொல்லிடும் போதும் அப்படிங்கிற அளவுக்கு. ஏன்னா முன்னாடிலாம் நான் சாப்பிடும்போது எனக்கு வந்து ஏப்பம்லாம் வந்ததில்லை. ஸோ இப்போது நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே நல்லா ஃபில் ஆயிரும், கம்ப்ளீட் ஆயிரும் எனக்கு ஏப்பெல்லாம் வந்து. ஆஃப்டர்நூன் வந்து நான் காப்ஸ் கட் பண்ணிட்டேன் ஃபுல்லாகவே. ஸோ நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கும், ஒரு 3 காய்கறியாவது வச்சுருப்பேன். ஸோ குக்கும்பருக்கு வந்து மெயின் ஆப்ஷன்ஸ் கொடுப்பேன். ஏன்னா குக்கும்பர் வெட்டி வச்சு அதை சாப்பிட்டுட்டு வெஜ்ஜு சாப்பிட்டுட்டு ரைஸ் கொஞ்சமாக எடுத்துப்பேன். ரைஸும் பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி, குதிரைவாளி, மட்டை ரைஸ் இந்த மாதிரி கொஞ்சமாக அதை எடுத்துகிட்டு குழம்போட நிறைய காய்கறிகள் வச்சு சாப்பிட்ருவேன். ஸோ ப்ரோட்டீனுக்கு வந்து சிக்கன் எடுப்பேன். அது எக் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சிக்கன் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே கட் பண்ணிவிட்டேன். ஸோ வீட்டில் தவா ஃப்ரை இந்த மாதிரி பண்ணிவிட்டு, இல்லை அப்படின்னா தந்தூரியோ கிரில்லோ அதை எடுத்துக்குவேன். அது சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு தண்ணி நிறைய குடிக்கணுங்க கண்டிப்பாக, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. தண்ணி நிறைய குடிங்க. தூங்குறது கண்டிப்பாக நல்லா தூங்குங்க. அதாவது 10க்கு தூங்குனீங்கன்னா ஒரு 8 hours, 6 to 8 hours நீங்கள் தூங்கியே ஆகணும். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ பெரிய லெவலில் ஒர்க் அவுட் இல்லை, எதுவும் இல்லை. ஸோ ரொம்ப பாடி வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது எனக்கு. முன்னே இருந்ததோட இப்போ ரொம்ப லேஸாக ஃபீல் பண்ணுறேன் நான். ஸோ இந்த ஃபாலோ பண்ணிட்டு வந்த மெத்தட்லாம் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை நான் அதாவது தப்பாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா நீங்கள் எனக்கு அதில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு யாராவது இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இது பண்ணது கரெக்டு தான் அப்படிங்கிறத. ஸோ இதை நான் இந்த ஃபுட் எடுக்கிறதுனால இப்போ எனக்கு நார்மலாகவே எனக்கு செட் ஆயிடுச்சு. ஸோ இதான் நமக்கு கரெக்டான மெத்தட் அப்படிங்கிற மாதிரி. நான் ஹெல்த்தியாக தான் சாப்பிட்றேன், அதுக்கு நான் சாப்பிடாமலாம் இல்லை. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாப்பியாக இருங்க, உடம்பு ஹெல்த்தாக வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லது நமக்கு. ஹெல்த் இஸ் வெல்த். சரிங்களா? பாய்.